தொகுதி மறுவரையறைன்னு யார் சொன்னால் எங்கே சொன்னாங்கன்னு கேட்டார்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், தொகுதி வரையறை செய்ய போகிறாங்க, அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையும்னா. அமித்ஷா கோவையில் என்ன பேசியிருக்கணும்? நாங்கள் பண்ணலைன்னு தானே சொல்லணும், குறையாதுன்னு தானே சொன்னார். பண்ணலைன்னு எங்கே சொன்னார்? அவர் பேசுனது இருக்குல்ல. எனவே நண்பர் முருகானந்தம் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போகிறாருங்க. அதில் தான் அண்ணாமலை போய் திரும்ப அதுக்கு ஒரு 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 அமெண்ட்மெண்ட் வேறு மைக்கிலையே சொல்லிட்டு வந்தார். ஒன்று நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு, இல்லைங்க 71ஆம் ஆண்டு அடிப்படையில் தான் நடக்க போகுது, யாருக்கும் பிரச்சனை வராது, அனைத்து கட்சி கூட்டத்தை இவங்க தான் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து திசை திருப்புறாங்க. அமித்ஷா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் எதுவும் குறையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, அதை எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டியது தானே. அப்படி நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 15வது நிதிக்குழு வரும்போது என்ன சொன்னோம், நாங்கள்லாம் 2011ஆம் ஆண்டு சென்சஸின் அடிப்படையில் நீங்கள் நிதி பகிர்வை செஞ்சால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் சொன்னோம். பாஜக வகைரா என்ன சொன்னாங்கன்னா, வெறும் கற்பனையில் வாழ்கிறீங்கப்பா அப்படின்னு சொன்னார். 13வது நிதிக்குழு எவ்வளவு நமக்கு ஒதுக்கீடு பண்ணுச்சு? 4.966. 15வது நிதிக்குழு மொத்தத்தில் 4.19. எவ்வளவு நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு குறை தெரியுமா? கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் வரை குறையும் அந்த ஃபார்முலாவில் மட்டும், 2011 கணக்கில் எடுத்ததுனால. தமிழ்நாடு பாஜக என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? சரி, அதை விடுங்க, இதுவரை உங்களுக்கு தெரிலைன்னு விட்டுக்கிடலாம். இந்த முறை நீங்கள் குரல் கொடுப்பீங்களா? 13 வரை 2071ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் நிதி பங்கீடு செய்யப்பட்டது. எங்களுக்கு 15வது நிதிக்குழு வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. எனவே இந்த முறை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்னவோ அதை ஏற்றுக்கணும். சொல்கிறதுக்கு தயாரா? நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிடுறீங்களே. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 2020 நான் சில கணக்கை எடுத்து பார்த்தேன். இப்போ 2020 பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு சராசரியாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வயர் இணையதளம் ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, குஜராத், ஹரியானா, அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆள் பாதிக்கப்பட்டார்னா சராசரியாக 7 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்துக்கு எவ்வளோ தெரியுமா? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக 1.2 கோடி. ஒன்று மாநிலத்துக்கே கொடுக்கறது இல்லை, ரெண்டாவது அப்படியே மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்ன, நான் வரிசையாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ SC/ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நண்பர் முருகானந்தம் இப்போ சொல்லட்டும், பிஜேபி வர்றதுக்கு முன்னால் ஸ்டேட்டோட பங்கு எவ்வளவு, இப்போ எவ்வளவுன்னு சொல்லட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 75% கொடுத்ததை 2 வருஷம் நிறுத்திட்டாங்க. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கானதை எல்லா மாநிலங்களும் சண்டை போட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா 60-40ன்னு மாற்றினாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் பிரதமருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க, ரொம்ப கூட்டாக இருந்தீங்க. எதுத்தா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? அவர் கூட்டாக இருந்தபோது எழுதுனது, ஐயா சாமி, நீங்கள் 60% சொன்னீங்க, ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் 7,000 கோடி செலவழிச்சிருக்கோம், நீங்கள் 4,200 கோடி கொடுக்கணும், வெறும் 1,700 கோடி கொடுத்துருக்கீங்க, என்ன நியாயம்னு கேட்டிருக்கார். பஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். பயிர் பாதுகாப்பீடு கட்டாயம் நண்பர் முருகானத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மோசம்னு சொல்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது அந்த காலத்தில் இருந்து பிஜேபி 2015-16 வரை இவங்க வந்து 2 வருஷம் வரை பயிர் பாதுகாப்பீடு விவசாயி 100 ரூபா பிரீமியம் கட்டணும்னா 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம், 49 ரூபா மாநில அரசாங்கம், 2% மட்டும் விவசாயி கட்டினா போதும். இப்போ எவ்வளோ தெரியுமா? ஒன்றிய அரசாங்கம் கையை விரிச்சிருச்சு. 25 தான் கட்டுவேன், நீ கட்டினாலும் சரி விவசாயி கட்டினாலும் சரி.
மாநிலங்கள் விவசாயிகள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை முழுவதும் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? மாநிலங்களுடைய வரி வருவாயை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே செஸ்ஸு சர்சார்ஜ், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் செஸ்ஸும் சர்சார்ஜும் 2011-12ஆம் ஆண்டு 12% இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 22% கடந்து போய்கிட்டு இருக்கு. எதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நியாயம் அடைந்திருக்கீங்க? அல்லது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னதில் இல்லை அதெல்லாம் நடக்காது, நீங்கள் கற்பனையில் சொன்னீங்க. நாங்கள் சொன்னோம் பண மதிப்பிழப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்தது. அவர் சொல்லலை 50 நாள் மட்டும் பொறுத்துக்கங்க, தேசத்தையே தலைகீழாக மாற்றிடுறேன்னு, இல்லைன்னா நான் தீ குளிக்கிறேன்னு. சார் இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டேன் சார். இல்ல கனகராஜ் சார், அவங்க இப்ப கேட்கறது அப்படிங்கிறது வந்து இந்த ஹிந்தி திணிப்பு, அதே போல இந்த தொகுதி மறுவரையறை, இது ரெண்டும் உங்களோட கற்பனை அப்படின்றாங்க. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் கற்பனைன்னு சொன்ன ஒவ்வொன்றும் எப்படி ரியாலிட்டியாக மாறிக்கிட்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து சொன்ன ஒவ்வொன்றும் அப்படி சொல்லும்போது, இப்போ நீங்கள் 15வது நிதிக்குழு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், சரிங்க நான் இன்னைக்கு தப்பாக சொல்லிட்டேன், எதிர்வரும் காலத்தில் அப்படி இருந்தால், அதாவது அவர் கேட்டார், அவர்கிட்ட சொல்லணும். இப்போ சமீபத்தில் பையாஜின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் என்ன செயலாளர் மும்பையில் என்ன பேசினார்னு தெரியும்ல, மராத்தி மும்பையில் அவசியம் இல்லைன்னு பேசினார்ல, மகாராஷ்டிரா கொந்தளிச்சுதா? இப்போ எல்லா சர்க்குலரும் மகாராஷ்டிரான்னு எடுத்து வந்ததா? ஏன் நீங்கள் போய் சொன்னீங்க? நீங்கள் ஒன்றை வச்சுக்கோங்க, தமிழுக்கு எதிராக மட்டும் இல்லை, அவர்கள் இந்திக்கும் எதிரானவர்கள். இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்பது தான் அவங்க நோக்கம். எதுக்காக பையாஜி ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் வந்து மும்பையில் மராத்தி தேவையில்லாத மொழின்னு ஏன் பேசினார்? ஆர்எஸ்எஸ் விளக்கம் கொடுத்ததா? பிஜேபி விளக்கம் கொடுத்ததா? ஃபட்னாவிஸ் விளக்கம் கொடுத்ததா? பூனைக்குட்டி வெளியே வரல, பூனைக்குட்டி வெளியே தான் அது தெரியுது. சில பேர் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சங் பரிவாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அது வெளியே தெரியுது, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டா தெரியாதுன்றீங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எப்போதுமே கண்ணை திறந்து வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் இதுவரை தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கு, அது மாதிரி விஜிலண்டாக இருந்த மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கன்னு கேட்குறோம். அண்ணாமலையும் முருகானந்தமும் கண்ணை திறந்து யதார்த்தத்தை பார்க்கட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.